சந்தோஷமாக இருக்கீங்களா? இயேசு கூட இருக்கும்போது சந்தோஷமாக தானே இருக்கணும். தினமும் அவர் கூட இருக்கிறாரு. நீங்கள் அவரோடு இருக்கிறீங்களா? அதை தான் யோசிக்கணும். அவர் நம்ம கூட இருக்க எப்பவும் விருப்பத்தோடு இருக்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் நம்ம தான் எப்பவும் அவரோடு இருக்கிறதுல கவனம் செலுத்தணும். வசனத்தை தியானிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை நினைத்து துதிக்கணும், அவரோட நடக்கணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற பாதையில் எத்தனையோ தேவைகள் இருக்குது. நமக்கு அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், சுகம் உண்டாகணும், தடைகள் மாறணும், காரியம் வாய்க்கணும், உயர்வுகள் வரணும், நிறையா காரியம் இருக்கிறாரு. எல்லாவற்றிலும் அவர் அற்புதம் செய்வார். சில சமயம் நினைப்போம், இது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், எல்லாம் கைமீறி போய்விட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லார். என்ன தெரியுமா? எரேமியா 32:27 என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிற? இனிமேல் அவ்வளோதான் முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கிறா? என் மகளே, நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிற? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நான் அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவா? நீ நினைக்கிற இனிமேல் முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போனது. நான் அதில் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்க முடியும். நான் அதில் அற்புதம் செய்ய முடியும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியமே இல்லை. இது எப்படி நடந்துச்சு, அதிசயமாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுகிற மாதிரி காரியத்தை உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்கிறார். நீங்கள் முடியாததை அவர் முடிய செய்வார். நடக்காதுன்னு நினைக்கிறதை நடத்தி காண்பிப்பார். அதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. விசுவாசிங்க. தகப்பனை, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீர் இந்த காரியத்தில், நான் பயப்படுகிற காரியத்தில் அற்புதம் செய்து அதிசயம் செய்து என்னை மகிழ பண்ணுவீர். நான் விசுவாசிக்கிறேன், அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.